உங்களிடமிருந்து நம்முடையவர் என்ற உணர்வு எப்போது வருகிறது? உங்கள் வாழ்க்கை உலக சேவையின் கதையை சொல்கிறது. பாரதத்தின் ஒவ்வொரு மூலையும் வெளிநாடுகளும் உங்கள் மலர்ந்த முகத்திலிருந்து பிரபுவின் செய்தி கிடைப்பதை சொல்கிறது. जब बॉम्बे वापस पहुंचे तो मेरे एक मित्र मुझे अपने ईश्वरी विश्वविद्यालय का जो सेंटर था कोलाबा में अपने साथ वहां ले चले. நான் எப்போது மும்பைக்கு திரும்பி வந்தேனோ அப்போது எனது நண்பர் ஒருவர் நமது ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் மும்பை கொலாபாவில் உள்ள சென்டருக்கு அழைத்துச் சென்றார். सारी बॉम्बे के अंदर जो सेवा केंद्र का वातावरण हमें महसूस हुआ ऐसा और किसी जगह नहीं देखा. மும்பை முழுவதிலும் சேவா கேந்திரத்தில் என்ன வாயுமண்டலத்தை உணர்ந்தேனோ அப்படிப்பட்ட வாயுமண்டலம் வேறு எங்கும் பார்க்கவில்லை. एक आत्मा को जैसे छूने वाली ऐसी वाइब्रेशन थे वहां के. அது ஆத்மாவின் உள்ளத்தை தொடுவதாக இருந்தது. அப்படிப்பட்ட வைப்ரேஷன் அங்கே இருந்தது. जो चीज मैं बचपन से ढूंढ रहा था वो मुझे वहाँ आध्यात्मिक ज्ञान, जो वास्तविक आध्यात्मिक ज्ञान है, जिसको कहा जाए कि जिसमें परमात्मा पिता का परिचय, हम आत्माओं का स्वयं का परिचय और परमात्मा के गुण, उनके कर्तव्य के बारे में जानना और उनके साथ अपना जो सच्चा पिता और पुत्र का संबंध है उस बेसिस पर उनके साथ कम्युनिकेट करना. எந்த விஷயத்தை நான் குழந்தை பருவத்திலிருந்து தேடிக்கொண்டிருந்தேனோ அது அங்கே எனக்கு கிடைத்தது. உண்மையான ஆன்மீக ஞானம். அதில் பரமாத்மாவின் அறிமுகம், ஆத்மா சுயத்தின் அறிமுகம், பரமாத்மாவின் குணங்கள் மற்றும் செயல்களை பற்றி அறிவது, அதை அறிந்து அவரோடு தந்தை மற்றும் குழந்தையின் உண்மையான சம்பந்தத்தை அறிந்து அதன் அடிப்படையில் தொடர்பு கொள்வதை நான் அறிந்து கொண்டேன். Human beings at this time, when God reveals himself to the entire humanity through the eyes of Brahma Baba and blesses us through the words spoken through Brahma Baba. இந்த நேரம் நாம் மிகச்சிறந்த பாக்கியவான் மனிதர்களாக இருக்கிறோம். இப்போது தந்தை தன்னை முழு மனித குலத்திற்கும் தந்தை பிரம்மாவின் கண்கள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மேலும் பிரம்மாவினுடைய கமலவாய் மூலமாக நம்மை ஆசீர்வதிக்கிறார். नूरे रतन निर्वैर शेर प्रति याद प्यार पत्र बच्चे का पाया हर्ष आया. கண்ணின் மணியான நிர்வயர் சிங்கத்திற்கு அன்பு நினைவு கடிதத்தை குழந்தை நான் பெற்று மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். अब जब बेहद के बाप को पहचाना है तो उनसे 100% पवित्रता, सुख और शांति संपन्न ईश्वरी जन्म सिद्ध अधिकार प्राप्त करना है 21 जन्म के लिए. எப்போது எல்லையற்ற தந்தையை அறிந்தோமோ அப்போது அவரிடமிருந்து 100% பவித்திரம், சுகம், சாந்தி நிறைந்த ஈஸ்வரிய பரப்புரிமையை 21 பிறவிகளுக்கு பெற வேண்டும். एक दिन बाप और बच्चे अवश्य सन्मुख मिलेंगे और याद प्यार अपने दोस्तों को देना. ये पहला पत्र मेरे को जब मिला तो बहुत मन खुश हुआ. ஒரு நாள் தந்தையும் குழந்தையும் நேரில் சந்திப்போம். மேலும் இந்த அன்பு நினைவுகளை உங்கள் நண்பர்களுக்கும் கொடுங்கள். இப்படி முதலாவது கடிதம் எனக்கு எப்போது கிடைத்ததோ அப்போது மனதிற்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைத்தது. और उसके बाद तो फिर एक प्रकार से मेरे दो पेज का पत्र, बाबा का 3 पेज का पत्र, इस तरह से पत्र व्यवहार चलता रहा जब तक मैं बाबा के सन्मुख माउंट आबू पहुंचा था. एंड दैट वाज आफ्टर 6 months. அதற்கு பிறகு நான் 2 பக்க கடிதமும் பாபாவின் 3 பக்க கடிதமும் என கடித போக்குவரத்து நடந்து கொண்டு இருந்தது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் வரை தந்தையை சந்திக்கும் வரை இப்படி நடந்து கொண்டு இருந்தது. हिम्मत तो आपकी है, इतना सब कुछ ऊपर नीचे होता है फिर भी आप सदा मुस्कुराते हुए उसको फेस करके चलते रहते हैं.
उम्मीद कभी छोड़ी नहीं है। நீங்கள் ரொம்ப தைரியசாலிகளாக இருக்கிறீர்கள். இத்தனை விஷயங்கள் கீழ்மேலாக நடந்து கொண்டிருந்த போதும் சதா மலர்ந்த முகத்தோடு இருக்கிறீர்கள். சமாளித்து நடந்து கொண்டே இருக்கிறீர்கள். நம்பிக்கையை ஒருபோது இழக்கவே இல்லை. तो हमारा इतना फर्ज है कि दुनिया में कोई एक आत्मा भी न रहे जो कहे कि मुझे बाबा का संदेश नहीं मिला। நமக்கு எவ்வளவு கடமை இருக்கிறது? உலகில் ஒரு ஆத்மா கூட எனக்கு பாபாவின் செய்தி கிடைக்கவில்லை என்று சொல்லும்படி இருக்கக்கூடாது. हमने देखा हमने पाया शिव भोला भगवान। तो शिव भोला भगवान को सब अच्छी तरह से देखे, जाने और उसके भोलेपन से सब कुछ उनसे प्राप्त कर सके। நாம் பார்த்தோம், நாம் அடைந்தோம் சிவபோலா பகவான். சிவபோலா பகவானை எல்லோரும் நல்லபடியாக பார்த்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அவருடைய போலா நிலையால் நாம் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும்.